வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆசனம் செய்யும் பொழுது பல விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டயபெட்டிக்காக செய்யறோம், இல்ல ஒபிசிட்டிக்காக செய்யறோன்ற ஒரு பட்சத்துல அதுக்கு ரிலேட்டடா பல விதமான, அதாவது அந்த ஆசனத்துக்கு ரிலேட்டடா பல விதமான நோய்களை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்துடைய பெயர் புஜங்காசனம். இது எதற்காக பெயர் வந்தது என்று பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. கழுத்தில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறதுன்னு பார்க்கலாம். அதே போல கையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஆஸ்மா, வீசிங் இது போல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், திட்டப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல உடல் பருமனை வெகுவாக குறைக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆசனங்களாக பார்க்கும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்ஸ்தானத்துல செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வயிறு புறம் படுத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம். எப்பவுமே பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது, அதாவது இந்த நிலைக்கு போகும், இந்த நிலைக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த பகுதி என்பது விரிவடைகிறது, பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது. அப்போ இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ அதற்குண்டான ஆசனம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். கைகளை இங்க கொண்டு வரும். கால்கள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். இப்போ வார்ம் அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை. பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். கால்கள் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது, கைகள் இரண்டும் ஒன்றாக இணைக்கிறோம். இந்த நிலை போதுமான ஒன்று. சாதாரண மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. ஸ்லோவா டவுன் பண்றோம். இது போல நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ இல்ல பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.